ஹை ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டுடைய புதிய முதல்வரான தளபதி ஜோசப் விஜய் அவர்கள் நேற்று கர்நாடகாவிற்கு பயணம் மேற்கொண்டார். தமிழக முதல்வராக பதவியேற்ற பிறகு முதல் முறையாக கர்நாடகாவுடைய உடுப்பி மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் கோவிலுக்கு அவர் சென்றார். இந்த பயணம் வெறும் ஆன்மீக பயணம் மட்டுமல்ல, இதன் பின்னால் தமிழ்நாட்டு முதல்வர்கள் கொல்லூர் கோயிலுக்கும் இடையே பல சகாப்தங்கள் தொடரும் அப்படிங்கிற மாதிரி உணர்வு பூர்வமான தொடர்பு இருக்காம். கடந்த மே 10ஆம் தேதி தமிழ்நாட்டுடைய முதல்வராக பதவியேற்ற விஜய் அவர்கள் டெல்லி பயணம், மாநில நிர்வாகி பணிகள் அப்படின்னு ரொம்பவே பிஸியாக இருந்தார். இந்த பரபரப்பான சூழலுக்கு மத்தியில் அவர் கொல்லூருக்கு வருவது ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. மதியம் 3 மணிக்கு அவர் மூகாம்பிகை கோவிலை அடைந்து சிறப்பு பூஜை செய்ய வந்தார். ஸோ அந்த பூஜை முடிந்து அவருடைய புகைப்படங்களும் வீடியோக்களும் சோஷியல் மீடியாவில் செம்ம ட்ரெண்டிங் ஆச்சு. ஸோ தற்போதெல்லாம் பிரபலங்களை பத்திரிகையாளர்களும் செய்தியாளர்களும் சந்தித்தாலே தற்பொழுது உள்ள தமிழகத்தின் ஆட்சி எப்படி இருக்கு, முதல்வர் விஜய் அவர்கள் எப்படி செயல்படுறார் அப்படிங்கிற கேள்வி மறக்காம கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா சமீபத்தில் நடிகர் அஜித்குமார் அவர்களுடைய மனைவியான ஷாலினி அஜித்குமார் அவர்கள் தாவேகா பற்றியும் தாவேகாவுடைய சிங்கப்பெண் திட்டத்தை பற்றியுமே பேசியிருப்பது ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றார். அதாவது இந்த திட்டத்தின் தற்பொழுது தமிழகத்திற்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. அதற்கு ஷாலினி அவர்கள் நிச்சயம் தேவை, அதனால தான் முதல்வர் விஜய் அவர்கள் அதனை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காரு. நடிகை ஷாலினி அவர்கள் தாவேகாக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க.